என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஹல்லேலூயா. அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், நாம் எல்லோரும் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம், ஆர்ப்பரித்து பாடுவோம், நாம் எல்லோரும் பாடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்த நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் சக்கரியாசின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றிலே இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. எலிசபெத் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலிலே, பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றிலே வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதிலே விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளியது. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைந்து என் மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லபராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்திலே செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகின்றார். வலியோரை அரியணையில் நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையிலே இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா
ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தன் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த திருப்பலிக்கு ஆயத்தம் செய்து கொண்டு நிற்கின்ற வேளையிலே சரித்திர கலாநிதி மங்களராஜா அடிகளாரை நான் கேட்டேன். போன முறையும் அந்தோனியார் கோயிலுக்குத்தான் வந்தவா மடமாதா? போன முறை மாத்திரமல்ல, 1948ஆம் ஆண்டும் அவ இங்கே வந்தவன்னு சொல்லுகிறார். இது ஒரு பெரிய விழா கோலம். நான் கொஞ்ச நாளுக்கு முதல் வேறு அலுவலா இங்கே வரும் பொழுது என்ன மாதிரி ஒரு கட் அவுட் அடிச்சிருக்கிறாங்க. இந்த கரவட்டியிலே அந்தோனியார் கோயிலுக்கு மடுமாதா வரதுக்கு ஒரு கிராண்டான கட் அவுட் ஒன்று அடிச்சிருக்கிறாங்கன்னு நான் போய் என்ற இடத்துல சொன்னேன். பாருங்கள், டவுனுக்குள்ளே அடிச்சிருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தால் பெரிய விழா கோலமாக இருக்கின்றது, ஒரு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உள்ளத்திலே இனம் தெரியாத ஒரு மகிழ்ச்சி, வித்தியாசமான உணர்வுகளுடன் வெவ்வேறு இடங்களிலே இருந்து கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவர் அல்லாத எங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை அனுபவித்துதான் கதைக்கிறேன். 2 மணித்தாளருக்கு முதல் நான் அதை அனுபவித்தேன். நான் ஏராளமான கிறிஸ்தவர் அல்லாத சகோதர சகோதரிகள் நிற்கிறாங்க கிராதியோட. நாங்களும் தொடலாமா? தனம் நிறைஞ்சு வழியுது. இங்கேயும் அதே மாதிரி பெரிய கூட்டமாக இருக்கின்றது. ஊனக்கண்களினால் நாங்கள் நோக்கும் தோறும் எங்கள் ஞான கண்களினால் அவர்களுடைய வாழ்வையும் புனிதத்தையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும். இந்த கட் அவுட் செய்கின்ற பொழுது ஒரு ஸ்டுடியோ ஒரு அழகான முகத்தை, சாஃப்டான முகத்தை எனக்கு காட்டினா நான் சொன்னேன், இது இல்லை, இது மடுமாதா இல்லைன்னு சொன்னேன். இதை நீ எனக்கு தர வேணாம், எனக்கு ஒரிஜினல் மடுமாதா தான் வேணும். அவன் ஒத்துக்கொண்டான். நான் இது செய்த மடுமாதா, என்ன செய்த மடுமாதா வேணாம், ஒரிஜினல் மடுமாதா எனக்கு வேணும் படத்தில். அதை பார்க்கின்ற பொழுது இது எனக்கு சரியான கோபம் வரும். இது ஒரு சிலை என்று சொன்னால் இது சிலை அல்ல. இதை நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே அவருடைய வாழ்வையும் புனிதத்தையும் எங்களுக்கு உயிரூட்டமாக நினைவு படுத்திக் கொண்டிருக்கும். குவாடலூப்பேக்கு, மெக்சிகோவுக்கு நான் போறேன். 2ஆம் முறை போயிட்டேன். லேசாக போக முடியாது. 500 வருஷ பழசு அந்த சால்வை. அந்த சால்வையிலே இருக்கின்ற மாதா அது ஒரு பெயிண்டிங் அல்ல. ஒருவரும் அதை பெயிண்ட் பண்ணவில்லை. அது உயிருள்ளதாக இருக்கின்றதே என்று பேசுகின்ற விஞ்ஞானிகளும் இருக்கின்றார்கள். அந்த 500 வருஷ பழைய பாமர கிராம தோட்டக்காரனுடைய சால்வை அது உயிருள்ளதாக இருக்கின்றது என்று சொன்னார்கள். எனக்கு அதை நானும் நம்புகிறேன். செத்து போன சால்வை அல்ல. 10,000 சீட் இருக்கின்ற கோயில், அந்த குவாடலூப்பே கோயில் 10,000 சீட் இருக்கும். நடந்து வருவார்கள், நாள் கணக்காக நடந்து கொண்டு வருவார்கள் அங்கே மெக்சிகோவுக்கு வந்து சேருவதற்கா. ஏன்? அந்த சால்வையை பார்க்கறதுக்கா. இங்கே இந்த இடத்திலே புனித அந்தோனியாருடைய இந்த கோவிலிலே புனிதமிக்க கன்னிமரியா மருதமிடும் மாதாவின் பிரசன்னம் இருக்கின்றது என்றதை உறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். உறுதியாக இங்கே மாதா நிற்கிறா. இங்க பாருங்கோ, வந்துட்டீங்களா என்ன என்று கூப்பிடுவார். யாரு?
அவருடைய விண்ணேற்பு விழாவிலே பிறந்த உங்கள் பாதுகாவலர். தேடி வந்துட்டீங்களா என்ன இந்த முறை? அவருடைய விண்ணேற்பு விழாவிலே பிறந்தவர் தான் புனித அந்தோணியார். அவருடைய குயின்ஷிப் மேரி 7 நாளாலே 22ஆம் தேதி ஆவணி திருமுழுக்கு பெற்றவர் தான் புனித அந்தோணியார். He is an extension of our blessed mother. புனித அந்தோணியார் புனிதமிக்க கன்னிமரியாவுடைய ஒரு தொடர்ச்சி, தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் கன்னிமரியாவுடைய பேரை உச்சரித்து ஜபித்துக் கொண்டே தான் அவர் மரணிக்கின்றார். மேரியன் டாக்டர் மரியல் கலாநிதி என்று அவரை சொல்லுகின்றார்கள். புனிதமிக்க கன்னிமரியாளை பற்றி எவ்வளவு ஆழமாக படிக்க முடியுமோ அவ்வளவு ஆழமாக படித்து தான் பெற்ற மரியல் அனுபவத்தை தன்னுடைய பிள்ளையிலே கொடுக்கக்கூடியவராக he was able to help them to savor the sweet name of Mary. புனிதமிக்க கன்னிமரியாவுடைய இனிமையான நாமத்தை மக்கள் சுவைக்க பண்ணக்கூடியவராக புனித அந்தோணியார் விளங்கினார். மக்கள் சுவைக்க வேண்டும். இறை வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகின்ற பொழுது, எலிசபெத் அக்கா, மச்சாள் என்னென்று கூப்பிட்டாவோ எனக்கு தெரியாது. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன், எலிசபெத்துடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். போன நேரத்திலே செங்கல்லுகள் மாதிரி, செங்கல் அடிக்கிற மாதிரி கொஞ்சம் உயரமான வீடு அது எலிசபெத்துடைய வீடு. இப்போ கூப்பிடும் பொழுது அங்க போறா, விரைவாக போகின்றார். டக்கண்டு குட் மார்னிங் என்று சொல்லிட்டு ஓடி போவதற்கு அல்ல. 1 கிழமையா, 2 கிழமையா, 3 கிழமையா, 3 மாசம் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம் வேலை செய்வதற்கு. நான் ஆண்டவருடைய தாய் என்று சொல்லிட்டு வாரன் என்று அதற்கு வரவில்லை, வேலை செய்வதற்கு, பணிவிடை செய்வதற்கு. புனிதமிக்க கன்னிமரியாள் யூதேயா மலைநாட்டை கடந்து நாசரேத்திலே இருந்து விரைந்து வருகின்றதை நினைக்கின்ற பொழுது அது எப்படி இருக்கின்றது? யார் அந்த புனிதமிக்க கன்னிமரியா? எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை புனிதமிக்க கன்னிமரியா எங்களுடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருக்கு கொடுத்திருக்கிறார்? எப்படிப்பட்ட அனுபவத்தை எங்களுக்கு புனிதமிக்க கன்னிமரியா தருகின்றார் என்பதை நாங்கள் நினைக்க வேண்டும். நிச்சயமாக இங்கே புனிதமிக்க கன்னிமரியா மடுமாத நிற்கிறார், இங்கே நிற்கின்றார். நான் சும்மா பொய்யுக்கு சொல்ற ஆள் இல்லை. அவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கின்றது, எங்களை ஆட்கொள்ளக்கூடிய பிரசன்னமாக அது இருக்கின்றது என்று சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். அன்னையை சுவைப்பதற்கு, அவருடைய இனிய நாமத்தை சுவைப்பதற்கு. உதாரணமா பாருங்கள், முதலேனை பார்த்து மரியா என்று கூப்பிட ரபுனி என்று அவள் பதில் சொல்வது ஒரு சொல்லுதான், மரியா. எங்களுக்கு அப்படி இருக்குது, மாதாவே என்று சொல்லுகின்ற பொழுது என்ன விதமான உணர்வுகள் எங்களுடைய உள்ளத்திலே எழுகின்றன என்று நினைத்து பார்ப்போம். என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? அந்த வாழ்த்து ஒலி அவருடைய காதிலே விழுந்ததும் வயிற்றுக்கு உள்ளே இருக்கின்ற குழந்தை அக்களிப்பால் துள்ளுகின்றது. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் அரைகுறையாக அல்ல, வயிற்றுக்குள்ளே மாத்திரமல்ல, முற்றிலும் ஆட்கொள்ளப்படுகின்றார். ஒரு வார்த்தையிலே, ஒரு வாழ்த்து ஒலியிலே அந்த அன்பு, உறவு, கரிசனை, ஐயோ அந்த பிள்ளை வந்திருக்கே, அந்த குரல் கேட்டவுடனே அந்த ஆளை அப்படியே ஆட்கொள்ளக்கூடியதாக பரிசுத்த ஆவியை பொழியக்கூடியவராக, பரிசுத்த ஆவி உம்மீது வரும், உன்னதருடைய வல்லமை உம்மேல் நிழலிடும்.
உன்னதருடைய வல்லமை உம்மேல் நிழலிடும் என்று சொன்னால் அது அந்த மங்கள வார்த்தைக்கு மாத்திரமல்ல, அதுக்கு மாத்திரமல்ல. எந்த வேளையிலும் புனிதமிக்க கன்னிமரியாவிலே பரிசுத்த ஆவி நிழலிட்டு கொண்டே இருக்கின்றது என்பதை இந்த ஐன்கரிம் வீட்டிலே அவள் கொடுத்த வாழ்த்தொலியிலே இருந்து எங்களுக்கு விளங்கவில்லையா? எந்த நேரமும் அவருடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளக்கூடிய பிரசன்னமாக, எங்களை இறைவனை சுவைக்க வைக்கக்கூடிய ஒரு பிரசன்னமாக அன்னையுடைய பிரசன்னம் இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அது இருக்கும். ஒவ்வொருவருடைய தேவையையும் உணர்ந்தவராய் புனிதமிக்க கன்னிமரியா அன்று இருந்தார், இன்றும் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார். முடியாததை செய்யக்கூடியவராக புனிதமிக்க கன்னிமரியா விளங்குகின்றார். இந்த மெக்சிகோ நிகழ்ச்சியிலே பிஷப் நம்ப மாட்டாரா? சரி, நான் சொல்றேன், போய் எடுத்துக்கொண்டு வா, பனி சூழ்ந்த மலையிலே எடுத்துக்கொண்டு வா. என்னத்தையம்மா எடுக்க, அங்க எல்லாம் இருக்கு, பிஷப் நம்பக்கூடிய விஷயம் இருக்கு, எடுத்துக்கொண்டு வா. புளிருக்குள்ள போறார் யுவான் டியேகோ. போய் மாதா சொன்ன மாதிரி நிறைஞ்சிருக்கின்றது, பனி நிறைந்த நாளிலே நினைச்சு பார்க்கவே முடியாது, ஒரு பூவை கூட காண முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஏராளமான அழகிய பூக்களை சால்வையிலே சுத்தி கொண்டு வருகிறான் அந்த மனிதன். சால்வையிலே பூக்களை கொண்டு வந்தவன் ஆயருடைய பிரசன்னத்திலே முழந்தாளிலே விழ, ஆயர் முழங்கால இருக்கிறார் இந்த பாமர மகனுக்கு முன்னால. என்னடாப்பா இந்த பிஷப்புக்குள்ள போகவே இல்லாது, பிஷப் ஹவுஸுக்குள்ளே போக இயலாது, இந்த பெரிய மனுஷன் முழங்கால விழுகிறாருண்டா பூக்களை கண்டல்ல. அந்த சாதாரணமான சால்வையிலே புனிதமிக்க கன்னிமரியாவுடைய உயிருள்ள உருவத்தை கண்ட ஆயர் முழந்தாளிலே விழுகின்றார். நினைக்க முடியாததை செய்வார் புனிதமிக்க கன்னிமரியா, நினைக்க முடியாது. நான் இந்த நாட்களிலே ஒவ்வொரு இடங்களிலே இந்த உதவிகளுக்காக போகின்ற பொழுது அன்னம்மாளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தேன். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை புனிதமிக்க கன்னிமரியா கேட்ட உடனே, இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கென்று நான் நினைக்கிறேன். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை தன்னுடைய பிறப்பிலே புனிதமிக்க கன்னிமரியா புனித அன்னாளுடைய கருவிலே உருவாகின்ற கணத்திலே புனித அன்னம்மாள் உணர்ந்திருப்பார். கடவுள் செய்திருக்கிறார். இதுவரை குழந்தைகள் எதுவும் இல்லை. எல்லா தலைமுறைகளும் பேருடையாள் என்று போற்றக்கூடிய ஒரு குழந்தையை அன்னம்மாளுக்கு இறைவன் கொடுத்தார் என்றால், அந்த புனிதமிக்க கன்னிமரியாவை குழந்தையாக கொடுத்தார் என்றால், அன்னம்மா சொல்ல மாட்டாவா தன்னுடைய மகளுக்கு கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று? நிச்சயமாக சொல்லியிருப்பார். இந்த இடத்திலே கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்டவருக்கு இது 6ஆம் மாதம். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. புனிதமிக்க கன்னிமரியா சொல்லுவார், அம்மா என் நேரம் இன்னும் வரவில்லை, நாம் இதை பற்றி என்ன செய்ய முடியும்? என் நேரம் இன்னும் வரவில்லை. இந்த வசனத்தை தொடர்ந்து புனிதமிக்க கன்னிமரியா பேசுகின்ற வசனம் என்ன?
என்ன வசனம்? அவர் சொல்லுவதை நீ செய், நடக்கும். அவர் சொல்லுவதை நீ செய் என்று நான் சொல்றேன். ஒரு கணப்பொழுதிலே திராட்சை ரசம் நிரம்பி வழிகின்றது அல்லவா? அன்னையுடைய அந்த வார்த்தைகளில் அவர் சொல்லுவதை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகளிலே இதுவரை வராத நேரம், இதுவரை வந்திராத நேரம் அந்த கணப்பொழுதிலே வந்து தேவையானதெல்லாம் நிறைந்து வழிகின்றது. அருமையானவர்களே, எங்களுடைய அனுபவம் என்ன? எங்களுடைய அனுபவம் என்ன? புனிதமிக்க கன்னிமரியாளை நாங்கள் ஏதோ விதத்திலே அனுபவித்ததினாலே தான் நாங்கள் அன்னையை தேடி வருகின்றோம். இப்பொழுது நான் கொண்டு வல்லை சந்தியிலே விடுகின்ற பொழுது நாங்களும் போவோம் மனுஷியல் எல்லாம் ஓடிக்கொண்டு வருது மோட்டார் சைக்கிள். நிற்க மட்டும் பார்த்தா அங்கே மோட்டார் சைக்கிள் உங்களோட அந்த மோட்டார் சைக்கிள் பெரையிட காணையில்னு சொல்லி திரும்ப வாங்கன்னு பார்த்தேன். அதுகள் வந்து கொண்டே இருக்குதுகள். நான் நிப்பாட்ட இல்லை, ஒரு தடவை போய் பாருங்க, அந்த அந்தோனியார் கோயில் பாய்ஸோட பார்த்துட்டு வாங்க விட்டேன். போய் ஒருக்கா அனுப்ப வேணும், மாதாவை அனுப்ப வேணும் என்று பல பெண்கள் ஸ்கூட்டி சிலை வந்து கொண்டு வந்து இப்ப பார்த்துட்டு வார். ஏனென்றால் அதுங்கே ஒரு இனம் தெரியாத ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி. அவர்கள் புனிதமிக்க கன்னிமரியாவுடைய இனிமையை சுவைத்தவர்களாகத்தான் வருகின்றார்கள். அந்த வல்லமையை நாங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் இது இல்லையே, அது இல்லையே, அது இல்லையே என்று என்ன தேவை என்று புனிதமிக்க கன்னிமரியாவுக்கு தெரியும். எனவே அவர் செய்து தருவார். ஒரு அருமையான நேரம், அழகான மாலை பொழுது. புனிதமிக்க கன்னிமரியாள் மருதமடும் மாதாவை இங்கே வந்திருக்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகின்றேன். அவருடைய பிரசன்னத்தை அன்று எலிசபெத், ஸ்நானகன் யோவான் குழந்தை அவர்கள் அனுபவித்தது போல, கானாவூர் திருமண தம்பதிகள் அனுபவித்தது போல, இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறீர்களோ அந்த தேவையிலே இறைவனுடைய குறுக்கீட்டை அன்னையுடைய பரிந்துரையால் நீங்கள் அனுபவித்து அன்னை யார் என்று ஆழமாக உணர்ந்து வாழ்க்கையாலே அன்னைக்கும் இறைவனுக்கும் புனிதமிக்க கன்னிமரியா முக்கியமாக புனித அந்தோனியாரை பாதித்தது போல உங்கள் ஒவ்வொருவரையும் பாதிக்க வேண்டும் என்று, நன்மைக்கு பாதிக்க வேண்டும் என்று சிறப்பாக நான் இந்த திருப்பலியிலே உங்களுக்காக வேண்டுகிறேன்.